ஒரு நகரத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப அதிகமாக கோவப்படுவார். ஏன் கோவப்படுறோம் அப்படின்னு அவருக்கே தெரியாது. வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டேயும் கோவப்படுவார். அது வீட்டோட மட்டும் முடியாது, அலுவலகத்துலேயும் சரி, ஏன் பொது இடம்னு கூட பார்க்க மாட்டார். பொது இடத்துலையும் வீணாக சண்டை போட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதனாலே வீட்டில் ஒரு அமைதி இல்லாமல் எந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்காது. ஒரு மன உளைச்சல்லையே, மன அழுத்தத்திலே போயிட்டுருக்கோம். அவருக்கே தெரியுது நாம் ரொம்ப அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னு. இருந்தாலும் அவரோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த சமயத்தில் தான் அந்த நகரத்துக்கு ஒரு துறவி ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் 4-5 நாள் இந்த நகரத்தில் தங்க போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த துறவியை பார்க்குறதுக்காக நேராக அந்த துறவிகிட்ட போகிறார். அந்த துறவிகிட்ட போயிட்டு, ஐயா, நான் இந்த நகரத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அதிகமாக கோவப்படுறேன். எனக்கே தெரியுது ரொம்ப அதிகமாக கோவப்படுறேன் அப்படின்னு. இருந்தாலும் என்னோடய கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் நீங்கள் எப்படி வர்ற எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் பணிவாகவும் பேசுகிறீங்க? அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த துறவி இருந்துக்கிட்டு, என்னோடய ரகசியத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உன்னைய பற்றியான ஒரு ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே ஒரு ஆர்வமாக, அப்படியா, என்ன ரகசியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே அந்த துறவி இருந்துக்கிட்டு, இன்னும் 7 நாளில் உனக்கு மரணம் வரப்போகுது. இன்னும் 7 நாள் தான் நீ உயிரோடு இருப்ப. 7ஆவது நாள் நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, இன்னும் 7 நாளில் நான் இறக்க போகிறேனா? இது உண்மையா? எதனால் இந்த மாதிரி ஆச்சு? இதை மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த துறவி ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார். ஆமாம், இது உண்மைதான். நீ இன்னும் 7 நாளில் உனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தியானத்துக்கு போட்டார். இப்போ இவர் ஒரு சோகத்தோடையோ அப்படியே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவர் தனியாக அமைதியாகவே உட்காந்துருந்தார். இவர் இந்த துறவி சொன்னார்ல, இதையே நினச்சிக்கிட்டு நாள் ஃபுல்லும் ஒரு சோகத்தோடைய அமைதியோடையே இருந்தார். யாருக்கிட்டையுமே கோவப்படணும் அப்படின்னு தோணவே இல்லை. அதுக்கு மாறா நாம் இதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் கோவப்பட்டோம், வீணாக எவ்வளோ தர்க்கம் பண்ணியிருக்கோம், இவங்க எல்லாத்துக்கிட்டே நாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். அது மட்டும் இல்லை, நாம் இருக்க போகிற இந்த 7 நாளும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளைய சுற்றி நம்மளோட குடும்பத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணார். வர்ற எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் பேசினார். இதே மாதிரியே 6 நாள் முடிஞ்சுது. 6 நாள் முடிஞ்சு 7ஆவது நாளில் இவருக்கு நெருக்கமான எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொல்லி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை கோவப்படுத்தியிருந்தாலோ இல்லை ஏதாவது சங்கடப்படுத்தியிருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் பேசினார். அதே சமயம்தான் திடீர்னு அந்த துறவி இவரோட வீட்டுக்கு வந்தார். இந்த துறவியை பார்த்த இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஐயா, நீங்களா? நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய கடைசி நாளில் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கை கூப்பி வணங்கினார். இந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 7 நாளில் நீ யாருக்கிட்டையாவது கோவப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இருந்துக்கிட்ட, ஐயா, நான் யாருக்கிட்டையும் கோவப்படல அப்படின்னார். சரி, யார் மனசையாவது புண்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ செஞ்சியா அப்படின்னார். அதுக்கும் இருந்துக்கிட்டு, ஐயா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னார். சரி, இந்த 7 நாளில் நீ என்ன தான் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இருந்துக்கிட்டு, நான் இந்த 7 நாளில் ரொம்ப அமைதியாக இருந்தேன். எனக்குள்ளாரே ஒரு அமைதியை உணர்ந்தேன். நான் இருக்க போகிற இந்த ஒரு 7 நாளில் எந்த அளவுக்கு என்னோடய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் கோவப்பட்டனோ அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது,
நான் வந்துட்டு வீணாக வந்துட்டு எவ்வளோ கோவப்பட்டிருக்கேன், தேவையில்லாமல் எவ்வளோ வாக்குவாதம், எவ்வளோ தர்க்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இந்த கடைசி நேரத்தில் புரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த துறவி இருந்துக்கிட்டு, வாழ்க்கை ரொம்ப குறுகியது. இந்த குறுகிய நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணுமோ அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். நமக்கு நேரம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டாலே போதும். நம்மளோட இந்த கோபம், வீணாக வாக்குவாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது, இது எல்லாமே இயற்கையாகவே தானாகவே மறைஞ்சிரும். நம்மளும் நேரத்தை அர்த்தம் உள்ளதில் செலவு பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். இது புரியாமல் தான் நாம் மற்றவங்கள்ட்ட கோவப்படுறதுலேயும் வீணாக வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறதுலேயும் நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டவர் இருந்துக்கிட்டு, ஐயா இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டு, எதுவுமே முடியல, நீ இதெல்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். உனக்கு மரணம் எப்போ வேணால் வரலாம், இந்த ஒரு வாரத்தில் தான் மரணம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஐயா எனக்கு இதை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துறவிக்கு நன்றி சொன்னார். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகியது. இந்த குறுகிய நேரத்தில் நாம் எந்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுமோ அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணணும். இது புரியாமல் தான் நாம் பல நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுறது, விரக்தி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களில் சிக்கிக்கிறோம். நாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு இருக்கப்ப நாம் இந்த 7 நாளை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினப்போம். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினப்போமா? இல்லை ரொம்ப விரக்தியாகவும் மற்றவங்கள்ட்ட கோவப்படணும் அப்படின்னு நினப்போமா? நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே நினப்போம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப குறுகிய காலங்களை கொண்டது. இந்த குறுகிய காலத்தில் நாம் எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். நம்மளோட இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த அழகான வாழ்க்கையில் நாம் மற்றவங்களோட சண்டை போடுறது, கோவப்படுறது, இல்லை வீணாக தர்க்கம் பண்ணுறது, விரக்தி அடைகிறது அப்படின்னு நேரத்தை செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக நம்மளோட வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.